Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சோயா 65 நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்பு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். சோயா சங்க்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி குளிர்ந்த தண்ணீரில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதும் சோயா சங்க்ஸில் உள்ள தண்ணியை கையால் பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லா சோயா சங்க்ஸையும் தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மசாலா ஊற ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று போல் வேக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மாற்றிடலாம். இதுபோல் மீதி உள்ளதையும் செய்யலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் மேலே தெறிக்காமல் கவனமாக ஃப்ரை பண்ணணும். கருவேப்பிலை ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றி ஃப்ரை பண்ணி வச்ச சோயா சங்க்ஸில் சேர்த்துக்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான சோயா 65 ரெடி. பிச்சு பார்க்கலாம். நல்ல அழகாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.